அவர் இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரே ஒரு சின்ன சத்தம் மட்டும் தான் கேட்குது, அதிகமான சத்தம் வரலையே. இப்போ இவ்வளோதான் இருக்குது போல் இருக்கு உற்சாகம். பாட்டியம்மாலாம் சொல்கிறாங்க சத்தமாக, வாலிப பிள்ளைங்களாம் அமைதியாக இருக்கிறீங்க. எல்லாரும் சேர்த்து ஒரு அல்லேலூயா உற்சாகமாக சொல்லலாங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற இடத்துல நடக்கிற மாதிரி வெறும் பாட்டு, வர்ஷிப், தேவ செய்தி அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே கர்த்தருக்குள்ளே வளரணும், எல்லாருமே கர்த்தருக்கு பயன்படணும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம். ஒரு ப்ராட் மைண்டோட கூட நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். குறிப்பாக விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜோயனாவும் சூசனும் அவங்க பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடும்பொழுது போன மாதம் ஒரு பாட்டு பாடினாங்க, மலையாளத்தில் பாடினாங்க. இந்த மாதம் அவர்கள் தெலுங்கில் பாடியிருக்கிறார்கள். அடுத்த மாதம் இந்தியில் பாடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படியே போயிட்டு சுற்றிக்கிட்டு அதுக்கு அடுத்த மாதம் எப்படியோ கர்நாடகா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எதையும் விடுறதில்லை. என்ன நோக்கம் அப்படின்னா, தேசம் முழுவதும் ஊழியம் செய்யணும், தேசமெங்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். அதுக்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு கூட அநேக காரியங்களை திட்டமிட்டு நம்ம இதை செய்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பயம் வரக்கூடாது. பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்லி முடியுங்களேன், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் ஒரு தயக்கம், ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு வெட்கம் வரக்கூடாது ஆண்டவருடைய நாமத்தை பற்றி சொல்லுவதற்கு அப்படின்னு அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். முன்னாடி பேசுகிறதுக்கு, பாடுவதற்கு, சில காரியங்களை செய்வதற்கு நம்ம அவர்களை ட்ரெயின் பண்ணுறோம். பிள்ளைகளும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இவர்கள் மாத்திரம் அல்ல, யாராக இருந்தாலும் அதை நம்ம நிச்சயமாக நம்ம அதை செய்வோம். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே வளரணும், ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தருக்காக எழும்பணும், அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், அவர்களும் கர்த்தரை பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தருக்குள்ளே வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களே நம்ம உருவாக்குவதற்கு எல்லா காரியங்களும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அதற்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்தியை கொடுக்க போவதில்லை, ஒரு சுருக்கமான செய்தி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம்ம இந்த முதியோர் இல்லத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். இத்தனை வருஷம் ஆண்டவர் இந்த முதியோர் இல்லத்தை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து ஒரு குறைவு இன்றி கர்த்தர் துணையாய் நின்று இந்த முதியோர் இல்லத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரே துணை, கர்த்தரே காரியங்களை இந்த முதியோர் இல்லத்திற்கு செய்திருக்கிறார். 13 ஆண்டுகள் முடிந்து 14வது ஆண்டிற்குள்ளே நுழைகிற இந்த முதியோர் இல்லத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பராமரிப்பு இந்த முதியோர் இல்லத்திற்கு இன்னுமாய் காணப்பட வேண்டும். விசேஷமாக அருமையான தகப்பனார் அவர்களை இன்னுமாய் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், இன்னுமாய் அவரை ஆசீர்வதிக்கணும், அவருடைய கரங்களை இன்னுமாய் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். எல்லாரும் அதற்காக நம்ம ஒரு விஷயம் எல்லாரும் இந்த முதியோர் இல்லத்தை ஆசீர்வதித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, நீ நல்ல தெய்வம், நன்மைகளை செய்கிறவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கினீர், தப்புவித்தீர், நடத்தினீர். இதுவரைக்கும் அப்படி செஞ்சேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அப்பா சோதர, விசேஷமாக ஆண்டவரே இந்த முதியோர் இல்லத்திற்காக நாங்கள் யாவரும் உம்முடைய பிள்ளைகளாய் சேர்ந்து ஒருமித்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இதுவரைக்கும் நீங்கள் நடத்துனீங்க, இதுவரைக்கும் உம்முடைய தயவு இருந்திருக்கிறது, உம்முடைய கரம் இருந்திருக்குது, பாதுகாத்தீர், வழிநடத்தினீர். விசேஷமாக இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவரே இன்னும் அதிசயங்களை காண செய்யுங்கப்பா.
இன்னுமாய் அற்புதங்களை காண செய்யுங்க. இன்னுமாய் உம்முடைய மகிமையை காண செய்வீராக. உம்முடைய தயவுள்ள கரம் இன்னுமாய் தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்யுங்க அப்பா. வருகிற இந்த புதிய ஆண்டில் விசேஷித்த நன்மைகள், இதுவரைக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் கிடைக்காத மேன்மை உயர்வு இந்த ஆண்டில் இந்த பிள்ளைகள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னுமா எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் நீ சந்திப்பீராக. பொருளாதார பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, விசேஷமாக இந்த முதியோர் இல்லத்தை ஆண்டவரே ஒரு ஜெபம் நடக்கிற ஒரு இடமாய் நீர் விசேஷத்தை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்கிற அப்பா பிள்ளைகளாய் இவர்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். துதியின் சத்தமும் ஜெபத்தின் சத்தமும் உம்மை பாடுகிற சத்தமும் ஒவ்வொரு நாளும் இந்த முதியோர் இல்லத்தில் கேட்கப்படுவதற்காக உமக்கு நன்றி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வார்த்தையின்படியே பிள்ளைகள் அப்பா உம்மை நோக்கி அப்பா சோதரை ஏறெடுக்கிற அப்போ அந்த அப்போ கண்களை ஏறெடுத்து உம்மை நோக்கி பார்க்கிற காரியத்தில் உம்முடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரம் வெளிப்படட்டும். உம்முடைய நன்மைகள் ஒத்தாசைகள் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. அருமையான தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம். அவரை பலப்படுத்துங்க, இன்னுமாய் உற்சாகப்படுத்துங்க, இன்னுமாய் அவரை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். இன்னும் ஆவியில் இன்னுமாய் அனல் பலன் இன்னுமாய் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்களை ஆண்டவரே இந்த சுதந்திர நாள் அன்று அப்பா இந்த முதியோர் இல்லத்தினுடைய அப்பா ஆண்டு விழாவில் அப்பா சோதரன் அந்த பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து ஆண்டவர் நம்முடைய நாமத்தை அப்பா மகிமைப்படுத்தின கனப்படுத்தின நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கோடா கோடிய இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்போ உமக்கென்று விதைத்த பிள்ளைகள் ஒரு நாளும் குறைவுபட்டது இல்லை ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் பெருக செய்வீராக, வர்த்திக்க செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய சந்ததி இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படுவதாக. தழைப்பார்களாக இயேசுவின் நாமத்தில், செழிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. அதே போல் அப்பா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்று உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, ஒவ்வொருவரும் நினைவு கூறுவீராக. அவர் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சந்ததி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய அப்பா கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ஸ்தோத்திரம். ஒரு விசாலமான பாதையில் அப்பா இடத்தில் கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவர். கர்த்தர் நீ அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க, அதிசயங்களை செய்யுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கணும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் தயவு செய்து யாவரும் அமரலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 37வது அதிகாரம். சங்கீதத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா, அவர் மேலே நீ நம்பிக்கையாயிரு, அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரையே உன் நம்பிக்கையாய் கொண்டிரு. கர்த்தரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பிக்கையாய் வைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைவுபடுவதில்லை. நீ எந்த காரியத்திலும் சோர்ந்து போவதில்லை, துவண்டு போவதில்லை. கர்த்தரை உன்னுடைய நம்பிக்கையாய் வைக்கும் பொழுது. நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நான் கர்த்தரை தாங்க நம்புகிறேன், வேறு யாரையும் நம்பலைங்க, அவரை தாங்க நம்புகிறேன், நான் வேறு யாரையும் நம்புகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, மாத கணக்கில் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறலை,
வருஷ கணக்கில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் இன்னும் மாறலை, தீரலை. என்னுடைய கேள்விக்கு என்ன பதில்? நான் கர்த்தரை தானே நம்புகிறேன், நான் ஆலயத்துக்கு தானே போகிறேன், வசனம்லாம் கேட்குறேன், நான் பாடுறேனே, துதிக்கிறேனே, எல்லா காரியத்தையும் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற ஒரு மாற்றம் இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு கூட நம்ம இந்த நாளில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். என் வீட்டினுடைய சூழ்நிலைகள் மாறலை, என்னுடைய பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறார்கள், என்னுடைய கணவரோட காரியங்கள் மாறலை, என்னுடைய மனைவி என்னுடைய வார்த்தையின்படி கேட்கலை, குடும்பத்தில் ஏராளமான குழப்பங்கள் இருக்குது, ஆனால் ஏசப்பாவை தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னென்னா, கர்த்தரை நம்புவது என்றால் என்ன? அந்த கேள்விக்கு ஒரு பதிலோடு கூட இந்த செய்திக்குள்ளே நம்ம போகிறோம். கர்த்தரை நம்புவது என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1 நீங்கள் படிக்க தேவையில்ல. யோவான் 1:1 இப்படி சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் வார்த்தையாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையானவர், அவர் வார்த்தையாக இருக்கிறார். அப்போ கர்த்தரை நம்புவது என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை நம்புவது. ஏதோ ஒருத்தர் கடவுளை தாங்க நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 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 நினைவு மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தையை அதை எடுத்து அதை விசுவாசித்து அதை என்னுடைய வாயினாலே அறிக்கை செய்து, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார் என்று அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை, அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம எடுத்து வாயினால் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது. இந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டு போகிறதுன்றது கிடையாது. இந்த வார்த்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? தியானித்து கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து கேட்கணும். அதனால தான் சபையில், திருச்சபைகளில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாரந்தோறும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? திருச்சபைக்கு நீங்கள் வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அந்த வார்த்தை உள்ளே போகட்டும். அந்த வார்த்தை இருதயத்தில் கிரியை செய்யும். நம்ம கூட நம்முடைய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா எல்லா லெசனும் அவங்களுக்கு புரிஞ்சிருங்களா? இல்லை. அவங்க தினமும் ஸ்கூலுக்கு போகணும், தினமும் அந்த லெசன்ஸை படிக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். நிறைய காரியங்களை ஒரு ஸ்கூலினுடைய காரியத்துக்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு நாள் இந்த வார்த்தை பிரசங்கத்தை கேட்டு போகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நம்மோட கூட பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நான் வைக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதன்படி நான் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது. இந்த வார்த்தை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது. வசனம் சொல்லுது, வார்த்தையினால் தேவன் இந்த உலகங்களை என்ன பண்ணாராம்? உண்டாக்குனாராம். அப்போ அந்த வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்னா, அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தை குறித்து தெளிவான ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று தெளிவாக ஒரு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நானே வாசிக்கிறேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குதான்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பார்க்கிலும் ரொம்ப ஷார்ப்பானதாக இருக்குதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தது தான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம், சர்ச்சைக்கு போனால் ஏதோ ஒன்று நமக்கு ஆறுதலுக்கு ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அப்படி பேசுனாங்கன்னா நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குதுங்க, நல்லா இருந்துச்சுங்க, ஏதோ இருதயத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு இந்த வார்த்தையை கேட்கும் போது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எல்லா நேரத்திலும் அப்படி இருக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை,
குழப்பங்களை நீக்க வேண்டுமானால் சில நேரங்களில் அந்த வார்த்தை கத்தியை போல் என்ன பண்ணுது, அது செயல்படுது. உதாரணத்துக்கு பார்க்க போனால் சில நேரங்களில் நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இது இந்த இந்த கட்டியை என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி தாங்க எடுக்கணும், இல்லைன்னா சரி செய்ய முடியாது. ஆப்ரேஷன் பண்ணால் என்னங்க ஆகும் அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணால் கம்ப்ளீட்டாக சுகமாயிடும், அதுக்கப்புறம் இவர் நல்லாயிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அதை எப்படி செய்கிறார், அதை நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு என்ன பண்ணுறாரு அவர், அந்த கட்டியை என்ன பண்ணுறாரு, ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கொஞ்ச நாள் அப்படியே சுகமாகி ஹீல் ஆகிடுறாரு. அவர் வாழ்க்கை நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்கிறார். ஹல்லேலூயா. ஒரு டாக்டரை என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஒரு கட்டியை நீக்குவதற்கு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். அப்போது ஒரு டாக்டருக்கே இவ்வளோ ஒரு திறமை, அதுக்காக அவர் படிக்கிறார். 5 வருஷம் 6 வருஷம் என்ன பண்ணுறாரு, டாக்டருக்கு படிக்கிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே ஸ்பெஷலைசேஷன் இதெல்லாம் படிக்கிறாங்க. இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுக்கிடுச்சு தான் வராங்க, அவங்க சர்ஜனாக மாறுறாங்க. அப்போது ஒரு டாக்டரே இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தேவையில்லாத காரியங்களை அகற்றுவதற்கு இந்த தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்களில் இந்த கருக்குள்ள பட்டயத்தை போல் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. இல்லைங்க இந்த கட்டியோட நான் வாழ்ந்துக்கிறேங்க, இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? சொல்கிறது கிடையாது. அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது ஒரு வேளை கஷ்டமாக இருக்கும், அதை தொடர்ந்து இருக்கிற சில நாட்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடுது, நமக்கு சுகமாகிடுது, பரிபூர்ணமாக சுகமாகிடுது, நல்லா வாழ்கிறோம். அதே போல் சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில அழுக்குகள், தேவையில்லாத காரியங்களை அது நீக்குது. அப்படி நீக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும், அது வருத்தமாக இருக்கும். ஐயோ, இந்த வார்த்தை வசனம் இப்படி சொல்லுதே, இந்த வார்த்தை என்னை ரொம்ப குத்துதே, இந்த வார்த்தை என்னை சரி செய்வதற்கு எல்லா காரியத்தையும் செய்யுது, அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில், இருதயத்தில் கிரியை செய்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத அசுத்தங்கள், தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாத்தையும் நீக்கி நம்மளை அப்படியே ஒரு பரிசுத்தமாக, நம்மை சந்தோஷமுள்ளவர்களாக, பரிபூர்ண சமாதானத்தில் நிறைத்தவர்களாக நம்மை நடத்துகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தரை நம்புவது என்பது என்ன, அவருடைய வார்த்தையை நம்புவது. அவருடைய பாருங்கள், ஒரு டாக்டரை நம்புகிறோம், எப்படி நம்புகிறோம்? இல்லைங்க அந்த டாக்டர் ரொம்ப ராசியான டாக்டருங்க, அவர்கிட்ட போனால் நல்லா ஆயிரும் நம்புகிறோம். நம்புறது உண்மைதான். ஆனால் எதன் அடிப்படையில் நம்புகிறோம்? அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லாகும், அவர் ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிடும், அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்குறோம். அந்த டாக்டரை நம்பினதுக்கப்புறம் தான் இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறோம். அதே போல் கர்த்தரை நம்புவது என்பது என்ன, அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படிக்கு அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தவறு, அந்த தவறுகளை என்ன பண்ணுது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறது. இது தவறு, இதை செய்யாத, இந்த தவறான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்களை கொண்டு வருது. நம்ம நினைக்கிறோம் தானாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குது அப்படின்னு. கிடையாது. எல்லா காரியமும் தானாக நடக்கிறதில்ல. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னும் சில பகுதிகளில் சீர் செய்யாமல் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சில பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் கிருபையாக அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு, அந்த வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நம்புகிறேன், இதனால் இந்த வார்த்தை எனக்கு கண்டித்து உணர்த்தினாலும் பரவாயில்ல, என்னை குத்தி காட்டினாலும் பரவாயில்ல, இது என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. அப்போ கர்த்தரை நம்புவது, அவருடைய வார்த்தையை, வசனத்தை நாம் நம்புவது, அதை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஆண்டவர், உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, ஆனால் அது நான் செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை நான் நம்புகிறபடினால இந்த வார்த்தையை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி கை கொள்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே தான், அந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் மாற்றங்களும் உயர்வும் மேன்மையும் வர தொடங்குகிறது. கர்த்தரை எப்படிலாம் நம்பலாம் அப்படின்ற சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம போகலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம், நான் 1 நான் வாசிக்கிறேன்.
யூதாவின் பாவம் இரும்பெழு இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருந்த வசனத்தில், யூதாவினுடைய பாவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு. அப்படின்னா அந்த பாவத்தை இரும்பெழுத்தாணியினால் எழுதுனா அதை சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. வைரத்தின் நுனியினால் எழுதுனா அழிக்க முடியாது, நீங்காத பாவம் அப்படிங்கிறார். அது என்னங்க யூதாவினுடைய பாவம் அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். உயர்ந்த 2வது வசனம், உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளிலெல்லாம் செய்த பாவத்து நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். பாவம்னு சொல்கிறார். 1வது வசனத்தில் பாவம்னு சொல்கிறாரு, 3வது வசனத்தில் உன் பாவம்னு சொல்கிறாரு, 4வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்களே. அந்த பாவத்து நிமித்தமாக அப்படி பேசுகிறார் ஆண்டவர். எவ்வளோ கோபமாக பேசுகிறாரு பாருங்க. அது என்ன பாவம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன பாவம், எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்ச திரும்ப திரும்ப சொல்கிறாரு. யூதாவின் பாவம் அது இரும்பு எழுத்தாணினால் எழுதப்பட்டிருக்கிறது, வைரத்தின் நுனியினால் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அந்த பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், கோபப்படுறாராம், எரிச்சல் அடைகிறாராம். அது என்னங்க பாவம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அவங்க செஞ்ச பாவத்தை சொல்கிறேன் பாருங்க. மனுஷனை நம்பினது தான் அவங்க செஞ்ச பாவம். மனிதனை கர்த்தர் மேலே அவங்க நம்பிக்கை வைக்காமல் மனுஷனை நம்பினதுனால தான். தேவனை விசுவாசிக்காத பாவம். தேவனை விசுவாசிக்கலை, மனுஷனை நம்புகிறாங்க, மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணலையா, அவங்க நம்பலை, விசுவாசிக்கலை, அவருடைய வார்த்தையை நம்பலை. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகள் அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவங்க நடக்கிறதுக்கும் பார்த்தா அந்த வேத வசனத்துக்கு பார்த்தா சம்பந்தமே இருக்காது. பைபிளில் இப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னா இவங்களோட வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கொண்டு வரலை. அதனால் ஏராளமான போராட்டங்களும் பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போ யூதாவின் பாவம், ஆண்டவரை நம்பலை, கர்த்தரை நம்பலை. 5வது வசனம் பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனை முன்னாடி வைக்காத, மனுஷனை தேவனுக்கு மேலே நீ வைக்காத. அப்போ கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் எப்படிப்பட்ட மனுஷனை நம்பினா, கர்த்தரை நினைக்காம அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணுவதற்காக தான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையாக கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, நம்முடைய இரட்சகராக இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பி அவருடைய இரத்தத்தினால் நம்ம மீட்கப்படும்படிக்கு அவரை மரணத்திற்கு நேராக தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். அந்த சாபம் நமக்கு தேவையில்லைன்றதுக்காக தான். அப்போ இந்த இயேசுவானவர், இந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, வார்த்தையாகிய இந்த கிறிஸ்து, வார்த்தை மாம்சமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்யும், அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஐயோ இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வேன், எப்படியாவது அதை நான் ஃபாலோ பண்ணுவேன், இதன்படி நான் வாழ விரும்புகிறேன், இந்த வார்த்தையை நான் தொடர்ந்து கேட்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் வசனம் ஆவியாக இருக்குது, அது ஜீவனாக இருக்குது. இந்த வார்த்தை உள்ள செல்ல 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 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய இருதயத்தில் உண்டு பண்ணும். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்தில் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ஒரு அனலை உண்டு பண்ணுகிறது. தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை நம்முடைய இருதயத்தில் அது உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல, அது ஜீவன் நிறைந்த வார்த்தை. அதில் அனல் இருக்குது, அதில் ஆவி இருக்குது. இந்த வார்த்தை உள்ளே போகும். அதனால தான் சொல்கிறோம், இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க, வார்த்தையை தியானம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, சபைக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, இந்த வார்த்தை உள்ளே போகட்டும். அது செல்ல செல்ல இருதயத்தில் மாபெரும்
மாற்றங்களை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக இந்த வார்த்தையை நம்ம நடத்தி சொல்லி, இந்த வார்த்தையை நம்ம நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது எப்படி இருப்போம் அப்படின்ற வசனம் சொல்லுது பாருங்கள். 7வது வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். ஒருவேளை வெயில் அடிக்கலாம், உஷ்ணம் வரலாம், ஆனால் அதை அவன் காண மாட்டான். காரணம், அவன் கர்த்தரை நம்புகிறபடினால. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு உஷ்ணம் கிடையாது. சிலருடைய வாழ்க்கையில் உஷ்ணம் எப்படி இருக்குது? குடும்பத்தினுடைய காரியங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது ஒரு உஷ்ணம். சிலருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான போராட்டம், குடும்ப உறவுகளில் பிரச்சனை, அது ஒரு உஷ்ணம். வேலையில் போராட்டம், அது ஒரு உஷ்ணம். என் கணவர் சரியாக வேலைக்கு போக மாட்டுறாரு, குடிக்கிறாரு, எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டுறாரு, மாற மாட்டுறாரு, திருந்த மாட்டுறாரு, அது ஒரு உஷ்ணம். இதெல்லாம் சூழ்ந்து, இந்த உஷ்ணம் நம்மளை அப்படியே சூழ்ந்து இருக்குது. ஆனால் தாங்க முடியல, என்னால் இங்கே இருக்க முடியலையே, வாழ முடியலையேன்னு. ஆனால் வார்த்தை சொல்லு, கர்த்தரை நம்பும் பொழுது அந்த உஷ்ணத்தை என்ன பண்ண மாட்டேன், காண மாட்டேன். எல்லாத்துக்கும் தேவனிடத்தில் ஒரு தீர்வு இருக்குது. தேவனிடத்தில் எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மழை அந்தளவுக்கு வரலை, ஊருக்கே பிரச்சனை, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய காட்டில் மழை பெய்யும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு வித்தியாசம். கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் உண்டாகிறது. ஆனால் முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி சொல்லி, மனுஷன் மேல் நம்பிக்கை. இதை முடிக்க விரும்புகிறேன், 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா, அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அவன் நன்மை வருகிறதே காணாமல். அப்படின்னா என்னென்னா, நன்மை வரும், இன்றைக்கி வந்துடுங்க, நாளைக்கு வந்துடுங்க, நாளைக்கு மாறிடுங்க, அடுத்த நாள் மாறி, அடுத்த வாரம் நல்லா ஆகிடுங்க, அடுத்த மாதம் என் வாழ்க்கை, அடுத்த வருஷம் நல்லா ஆகிடுங்க, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நன்மை வரும் வரும், ஆனால் காண மாட்டார்கள். அதை என்ன பண்ண மாட்டாங்க, காண மாட்டாங்க. 2 வித்தியாசம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, நன்மை வருகிறதை அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள், காண மாட்டார்கள். காரணம், அவர்கள் மனுஷர்களை நம்புகிறார்கள். மனுஷனை நம்பினபடினால நன்மை வருகிறதை காண மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, உஷ்ணம் வருகிறதை காண மாட்டார்கள். ஹல்லேலூயா. மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நன்மை வருகிறதை காண மாட்டார்கள். என்னப்பா முடிக்கணுமா? இல்லை, இதெல்லாம் ஒரு சிம்டமு. அது ஏன்னா நாங்கள் அப்படிலாம் பண்ணோம், அதனால தான் சொல்கிறோம். அப்படி காடு பிடிச்சிட்டோன்னா முச்சிருப்பா, இல்லை கொஞ்சம் லெங்க்த்தாக போய் எனக்குதுன்னு அர்த்தம். சரி, அதனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் என்ன காண மாட்டார்கள், உஷ்ணம் வருகிறதை காண மாட்டார்கள். 2 விஷயத்தை மட்டும் சொல்லி அனுப்புகிறோம் பாருங்கள். மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நன்மை வருகிறதை காண மாட்டோம். இதெல்லாம் சொல்லலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் சொல்லுங்களா, சொல்ல மாட்டேறீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் உஷ்ணம் வருகிறதை காண மாட்டார்கள். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். சத்தமாக தான் சொல்லுங்களா, நல்லா சத்தமாக பண்ண இன்னும் குரல் வளம் நல்லாயிருக்கும். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உஷ்ணத்தை காண மாட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா உன்னை சுற்றி நெருப்பு எறிகிற மாதிரி தான் இருக்குது, உனக்கு அனல் தெரியும். எனக்கு தெரியலையே, எங்களுக்கே தெரியுது, உனக்கு தெரியல. இல்லை தெரியல. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. போன மாதம் அந்த கதை கேட்டிங்களா? சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்களை நெருப்பில் போடுறதுக்கு, அக்கினி சூளையில் போடுறதுக்கு சேவகர்கள்லாம் போகிறாங்க. ஆனால் யாருக்கு தெரிஞ்சுது? ராஜாவுக்கு தெரிஞ்சுதா? தூக்கிட்டு போனவங்களுக்கு ஆனால் தெரிஞ்சுது, செத்தே போயிட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை இந்த 3 பேரை தூக்கிட்டு போனவங்க சேவகர்கள் அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் செத்து போயிட்டாங்களாம். ஆனால் இவர்களுக்கு ஒன்றுமே ஆகலை, உஷ்ணமாக ஒன்றுமே தெரியல, எந்த ஆனாலும் தெரியல, ஒன்றும் தெரியல. கர்த்தரை நம்புகிறவர்கள்
எதை காண மாட்டார்கள்? உஷ்ணத்தை காண மாட்டேன். நான் கர்த்தரை நம்புகிறேங்க, ஏசப்பாவோட வார்த்தையை நம்புகிறேங்க, என் வாழ்க்கையில் என்ன காண மாட்டேன்? உஷ்ணத்தை காண மாட்டேன். இதுதாங்க ஆண்டவர் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த நாளில் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாத இருக்கிற வித்தியாசத்தை காண்பிப்பேன். அதே மாதிரி கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? காண்பிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி? நான் ஏசப்பாவை நம்புகிறேங்க, அதனால தாங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இனியும் தொடர்ந்து வருவேன்னு சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு அல்லேலூயா கேட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை சில நேரங்களில் நம்மளை ஹர்ட் பண்ணும், கஷ்டப்படுத்தும். அந்த வார்த்தை கேட்கும்பொழுது ஐயோ நம்மளை அது ஏன்னா கண்டித்து உணர்த்துக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்களில் கண்டித்து உணர்த்து. நீ போகிற பாதை சரியில்லை, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு நீ என்ன பண்ணு? ஒப்பு கொடு. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும், வலியாக இருக்கும், வேதனையாக இருக்கும். பரவாயில்ல, ஒப்பு கொடு. ஒரு டாக்டரை நம்புகிறோம்ல, ஆப்ரேஷனுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ல, விட்டு கொடுக்குறோம்ல, மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுதில்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் அதில் ஹர்ட் பண்ணும், நம்மளை சீர்படுத்தும், நம்மளை நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கும். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, அதன்படி நடக்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை நான் நம்பி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த இயேசப்பா கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று வேறு எதையுமே சிந்திக்க கூடாது. ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் ஜெபிக்க போகிறது கிடையாது. மற்ற நாள் போல் இல்லை, இது ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். முதியோர்களுடைய ஆண்டு விழா, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படியா இருக்கிறதுனால நம்ம நிறைய ஜெபத்துக்கு நேரத்தை செலவு பண்ண போகிறதில்ல. சீக்கிரமாக உங்களை முடித்து வீட்டுக்கு அனுப்பணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் அதனால் ஒரு நிமிஷம் மாத்திரம் நீங்கள் தயவுசெய்து கண்களை மூடி இந்த ஏசப்பா இந்த வசனத்தை கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவுகளை, பிழைகளை சீர்படுத்தி சுட்டி காண்பிக்கும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்குறோம். உடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. அதன்படி நடப்பதற்கு எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களை சீர்படுத்தட்டும், எங்களை ஸ்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுத்து உடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வாழ தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்லுகிற இருதயத்தில் ஏசப்பா கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நம்புகிறேன் ஏசப்பா, உடைய வசனத்தை நம்புகிறேன். உம்மை நம்பி நான் வாழ விரும்புகிறேன். உம்மை நம்பி நான் வாழ விரும்புகிறேன் அப்பா. எந்த மனுஷனுடைய வார்த்தையின்படி அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் அடிப்படையில் அல்ல ஆண்டவரே. என் நம்பிக்கை மனிதன் மேலே இருக்க போவதில்லை. இதுவரைக்கும் மனுஷனை நம்பி நான் தோற்றது போதும். இதுவரைக்கும் மனுஷனை நம்பி நான் ஏமாந்தது போதும் ஆண்டவரே. உம்மை நம்பி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். உடைய இருதயத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய செவிகள் அது கேட்கட்டும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கட்டும். நீங்கள் பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இங்கே நம் நடுவே அவர் வீற்றிருக்கிறார். நம்முடைய நடுவில் அவர் இருக்கிறார். நம்முடைய நடுவே அவர் பிரசன்னராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் அவருக்கு கேட்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர், உம்மை நம்பி நான் வாழ விரும்புகிறேன். நான் மனுஷனை நம்பினதெல்லாம் போதும், உறவினர்களை நம்பினதெல்லாம் போதும் அப்பா. என் நண்பர்களை நம்பினதெல்லாம் போதும் ஆண்டவரே. உம்மை நம்பாமல் அவர்களை நம்பி என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தில் பிரச்சனையில் மாட்டியிருக்கிற ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எனக்கு ஒரு நல்ல வழியை அப்பா கர்த்தர் நீ உண்டு பண்ணுங்க. உம்மை நம்பி உமக்காக வாழ விரும்புகிறேன். உடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வர விரும்புகிறேன். உடைய வார்த்தை கேட்க விரும்புகிறேன். உன் வார்த்தையின்படி நடக்க விரும்புகிறேன். என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்யுங்க, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தை ஜெபிக்கலாம். உமக்கு நன்றி ராஜ். அந்த வேலையில் அப்பா ஸ்தோத்திரம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல இரக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவர். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் அப்பா அது வெட்கப்பட்டு போனதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது. ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவருடைய வார்த்தையை நம்புகிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, உமக்காக வாழ விரும்புகிறேன். உம்முடைய வசனத்தின்படி வாழ விரும்புகிறேன். உம்மை நம்பி வாழ விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனி நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே தஞ்சம்.
உம்மிடத்தில் அப்பா என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கணவனாரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா என்று அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தரீர் ஆசீர்வதிங்க. இந்த கரம் கிருபை அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அப்பா உன்னுடைய விசேஷித்த கிருபைகள் நன்மைகள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். நாளில் வந்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும், நன்மைகள் பெருகட்டும், கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிசயங்களை காண செய்யுங்கப்பா, அற்புதங்களை காண செய்யுங்க அப்பா. சோதர குடும்பத்தில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சாபங்கள் எல்லாம் முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ ஸ்தோத்திர, தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, சுகமடைவதாக, சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தினால. தெய்வீக சுகம் ஒவ்வொருக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, பெயர் பெயரா தொடுவீராக. ஒவ்வொருடைய சரீரங்களை தொடுவீராக, ஒவ்வொரு சரீரத்தின் அவயங்களை தொடுவீராக. ஒவ்வொருடைய அப்பா தசையிலும் எலும்புகளும் நரம்புகளும் வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகம், தெய்வீக சுகம் ஒவ்வொருகளும் உண்டாகட்டும் அப்பா. அதிசயங்களை செய்யுங்க. அந்த நாளில் பாடின ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இசை கருவியில் வாசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வசனங்களை சொன்ன அப்போ சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அப்படி நாமத்தை மையப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வத்தை கனப்படுத்த முடியாது செபிக்கிறோம்ப்பா. அப்படி நாமத்திற்கு சகல துதி கன மகிமை ஆற்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.